முடியும் இதயம் குமுறுதே. எனது அருமை தம்பி ரவியும் இங்கு மறைந்து போனதே. என் பேர ரவி, அவர் பேர ரவி ஆகுது. வயசு கூட பாருங்க, எனக்கு 66, அவருக்கு 56. அந்த 6 கூட ஒன்னா தான் இருக்கு. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே. எனது அருமை தம்பி ரவியும் இங்கு மறைந்து போனதே. எப்படி அம்மா இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே. நிச்சயம் இல்லாம் வாழ்க்கையிலே தனித்தங்கமாக, நிச்சயம் இல்லாம் வாழ்க்கையிலே தனித்தங்கமாக இந்த ஊரிலே வாழ்ந்து வந்தாய் உயர்தரமாக. ரவி, இந்த பகுதியிலே வசித்து வந்தாய் தனி தங்கமாக. இதை எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே. எங்கள் அன்பு தெய்வம் குடும்பத்தையே மறந்து போனதே. எப்படி அம்மா ஆலையிட்ட கரும்பாக கசைந்தாரையா. இட்ட கரும்பாக கசைந்தாரையா. உனது அருமை மனைவி சரஸ்வதியும் கலங்குறாரையா. ஆலையிட்ட கரும்பாக கசைந்தாரையா. உனக்கு மாலையிட்ட மனைவி இன்று கலங்குறாரையா. மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா. மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமாம். கணவர் அது இல்லாமல் சரஸ்வதியின் பூவும் சொந்தமா. கணவர் ரவி நீ இல்லாமல் மனைவி சரஸ்வதியின் பொட்டும் சொந்தமாம். இதை எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே. எனது அருமை தம்பி ரவி இங்கு மறைந்து போனதே. எப்படி அம்மா
நிலவில்லாமல் நிலவானில் வெளிச்சம் தோன்றுமா? நிலவில்லாமல் நிலவானில் வெளிச்சம் தோன்றுமாம். ரவி, நீ இல்லாத குடும்பத்திலே நிம்மதி கிடைக்குமா? கலைமகளாம் திவ்யாவும் கலங்குறாரையா. அன்பு மகன் ராஜேஷ் இங்கு கலங்குறாரையா. உன்னை பறிகொடுத்த கோகிலாவும் ஏங்குறாரையா. மாமனாரை பறிகொடுத்த மருமகள் கோகிலாவும் கலங்குறாரையா. இதை எப்படி அம்மா மறக்க முடியும்? இதயம் குமுறுதே. எங்கள் அன்பு தெய்வம் குடும்பத்தையே மறந்து போனதே. எப்படி அம்மா மறக்க முடியும்? இதயம் குமுறுதே. எனது அருமை தம்பி ரவியும் இங்கு மறைந்து போனதே. இன்று உன் நினைவில் சொந்தங்களும் கலங்கி நிற்பதே. உன்னை பறிகொடுத்த நண்பர்களும்